நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகுமார், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்ச். இன்றைய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 to 20x லீவரேஜில் ட்ரேடிங்கை பற்றி ஒரு பேசிக். வந்து லீவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி லீவரேஜ் எந்த ட்ரேடிங்கில் பண்ண முடியும். இப்போ கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று ஸ்பாட் ட்ரேடிங், அனதர் ஒன் ஃபியூச்சர் ட்ரேடிங். ஸ்பாட் ட்ரேடிங்கில் நம்ம கரண்ட் ரேட்டில் இருக்க ப்ரைஸுக்கு வாங்குவோம். அது ஒரு ப்ராஃபிட் வந்ததுன்னா அதை செல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் எடுப்போம். பட் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஒன்று அப்பில் போகும்போது மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். டவுனில் போகும்போது ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் லாஸில் தான் எக்ஸிட் ஆவீங்க. பட் இதே ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நீங்கள் மார்க்கெட் அப்பில் இருந்தாலும் டவுனில் இருந்தாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தான் இந்த லீவரேஜ் அப்படின்றது கொடுக்குறாங்க. இந்த லீவரேஜ்ன்றது நாட் ஓன்லி ஃபார் கிரிப்டோ, எல்லா மார்க்கெட்லேயும் இருக்குது. ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்குது, கமாடிட்டி மார்க்கெட்டில் இருக்குது, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. பட் அங்கெல்லாம் லீவரேஜ் ஒரு லிமிட்டாக இருக்குது. ஒரு பீரியடில் லீவரேஜ் ரொம்ப அதிகமாக கொடுத்தாங்க. பட் நாளடைவில் அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதன் பிறகு லீவரேஜ் எல்லாம் ரொம்ப குறைச்சிட்டாங்க. பட் கிரிப்டோவை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் ஒவ்வொரு விதமான லீவரேஜ் கொடுக்குறாங்க. சில எக்ஸ்சேஞ்சில் 100x வரைக்கும் கொடுக்குறாங்க, சில எக்ஸ்சேஞ்சில் 200x வரைக்கும் கொடுக்குறாங்க, சில எக்ஸ்சேஞ்சில் 300x வரைக்கும் கொடுக்குறாங்க. இந்த லீவரேஜை யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கற்றுக்கிட்டு முறையாக ஒரு ட்ரைனிங்கை எடுத்துக்கிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஸ்பாட் ட்ரேடிங் மாதிரி இதில் ரிஸ்கே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் ரிஸ்க் இருக்குது. பட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இதில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸ்பாட் ட்ரேடிங்க்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கும் உள்ள ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பாட் ட்ரேடிங்கில் மார்க்கெட் டவுன் ஆச்சுன்னா உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் மார்க்கெட் டவுன் ஆனாலும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படின்ற அந்த ப்ரெடிக்ஷன் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுலேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான ட்ரேட் அதில் இருக்குது. ஒன்று லாங்குனா நீங்கள் வாங்கி விற்கிறது. அனதர் ஒன்று ஷார்ட்னா நீங்கள் விற்று வாங்குறது, ஷெல் பண்ணி தென் பை பண்ணுறது. இது செல் பண்ணி பை பண்ணுறது அப்படின்றது புதுசாக இருக்கே அப்படின்னு இந்த மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வர்ற பிகினர்ஸ்க்கு ஆச்சரியமாக இருக்கும். பட் இது எப்படி நடக்குது அப்படின்றத நீங்கள் லைவாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஷார்ட் எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஷார்ட்லேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். பெரும்பாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் லாங் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ட்ன்றது கொஞ்சம் எக்ஸ்பர்ட் மட்டும்தான் ஷார்ட் ட்ரேட் எடுப்பாங்க. அந்த மாதிரி ஷார்ட் ட்ரேடில் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா காயின்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் ஷார்ட் எடுத்து 5x, 6x, 20x, 15x இந்த மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணது. அதாவது விற்று வாங்குறது, செல் பண்ணி பை பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் 100%, 200%, 400% இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் இதில் வந்திருக்கு. இதே லாங்லேயும் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் யூனிட்டிக் எக்ஸ்சேஞ்சில் கூட ஆல்ரெடி நாங்கள் நிறைய சிக்னல்ஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் 2x லீவரேஜில் நிறைய சிக்னல்ஸ் கொடுத்து நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதே ஒரு 5 to 20x இருந்தால் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றத அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தால் செப்டம்பர் மாதம் 14 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருக்கக்கூடிய யூனிட்டிக் ஆஃபீஸில் ஒரு 1 day ப்ரோக்ராமாக இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு இருக்கிறோம். இதோடு சேர்த்து பிளாக் செயின் டெக்னாலஜியும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஸோ ட்ரேடிங்கில் எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம், லீவரேஜ்னால் என்ன, லீவரேஜில் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது, ஸ்பாட் ட்ரேடிங்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கும் என்ன வித்தியாசம். ஸோ லைவாக இந்த ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஸோ இதில் கலந்துக்குன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் புது புது சப்ஜெக்டுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.